தமிழ் ம் உனக்கு ம். ஆதி தெரியுமா? ஆதி எந்த ஆதி? தெரியாதுல்ல? ஆஹா. அதை பற்றி தான் நிறைய பேச போகிறோம். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் அதை இன்ட்ரோ கொடுத்துருந்தோம் இல்லையா, மக்களுக்கு நம்ம இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். ஸோ ஆதி தெரியாதா? நடிகர் ஆதி தெரியாது உனக்கு? நடிகர் ஆதின்னு சொன்னீங்களா நீங்க? ஆதியில உனக்கு எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்க? ஒரு ஆதி ஆதி நீங்க தெரியாது. திடீர்னு ஆதினா யாரு சரி, வேற என்ன? ஏதாவது ஆதியில வேற ஏதாவது மீனிங் சொல்லுங்களேன் மேடம். எனக்கு தெரியாது. அப்ப ஆதி ஆதி படம் இருக்கு நம்ம தளபதியோட படம். ஆதினோட ஆக்டர் இருக்கார்ல, அவர் படத்தோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்திருக்காங்க. அந்த அப்டேட் தான் இப்ப நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். உன்னையா ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டேன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேய் படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேய் படம். ஆமா, ஒரு பாம்பின் கால் பாம்பரின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட தெரியல. சொல்லிட்டேன். ஒரு பேய்க்கு தான் இன்னொரு பேய் பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் இந்த பேய் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த பேய் ஞாபகம் வந்துச்சு. அதனால இந்த பேயை கூப்பிட்டு இந்த பேய் படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஓகே, நம்ம ரெண்டு பேரும் இந்த பேய் படம் பேய் படம் வந்து கண்ணு முடிப்பீங்களோ? இப்போ எஸ், அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். அதனால கண்டுபிடிப்பேன். நீங்க அப்படியே பார்த்துட்டு எனக்கு பிடிக்கும், நான் பார்க்கறேன். அதனால தான் கூப்பிட்டேன். சரி, கமிங் டு தி பாயிண்ட். வந்துட்டேன். அந்த நம்ம ஆதியோட அடிபலகன் ஈரம் படம் பண்ணாரு பாத்தியா? ஈரம் படம் பிகினிங் ஸ்டேஜ் மூவி. ஆமா, ஆதி காலத்துல பண்ணாரு அவரு. மூஞ்சு மோரக 2009 2010 பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பழைய படம் தானே. அந்த படத்தோட டைரக்டர் ஆதியை வச்சு அதே மாதிரி அடுத்த ஒரு படம் பேய் படத்தை பண்றாரு. சோ இந்த படத்துல வந்து லட்சுமி மேனன் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, ஹீரோவா இவர் தான் இருக்காரு. சிம்ரன் மேடம் இருக்காங்க. மற்றும் பல நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இப்ப நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். சோ நம்ம வந்து பாத்துக்கிறோம். சோ நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதே படம் பேர் அதே ஈரம் 2-ஆ? கம் டு தி பாயிண்ட். நல்ல ஒரு क्वेश्चन. நீ நல்லா தெளிவா இருக்கேன்னு நான் செக் பண்ணாங்க. நீ நல்லா அப்படியே பிரைட்டா இருக்க. படத்தோட பேரு சப்தம் அப்படின்னு வச்சிருக்காங்க. படம் பேரே நான் கேட்டதா நீங்க சொல்றீங்க. அவன் கேக்குறியல என்ன? ஆமா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நீ இப்படி கேப் பண்ணி தெரியுண்டே. சத்தியமா நான் இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். சிவசாமி நீங்க போட்டீங்கன்னா நாங்க பார்க்கவே மாட்டோம். தமன் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. ஓ, தமிழ் மியூசிக். ஓகே ஓகே, சூப்பர். ரிசர்ச் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பார்த்துறோம். ரொம்ப நேரம் பேசி மொக்க போட வேணாம். ஓகே, பை. சப்தம். ஓ, நம்ம இதல தான் பார்க்க போறோமா? ஏன்னா கையிலே பாப்போமா? கையில பார்க்க முடியாது. இவங்க கையில தானே வச்சு பார்க்கறோம். இதல தான் பார்க்க போறோமா? தியேட்டர்ல எப்படி பார்க்க முடியும் ட்ரைலரை? இதுல இருந்து 10 நிமிஷத்துல வந்துரும். அது ஃப்ரெஷ்ஷா 10 நிமிஷத்துலயா? இது விளம்பரம் பா. இதே எப்படி வச்சகனால பாத்தீங்க பாவி. உன்கிட்ட சும்மா காட்ட முடியாது. என்னடா பேய்னு காட்ட குப்பேஸ் வரான்னு நினைச்சேன். பார்ட்னர்ஸ் ஹோட்டலுக்கு பக்கத்துல. இது யாருன்னா தெரியுமா? கிரிக்கெட்டர். அப்படியா? தெரியல. ஏதோ திடீர்னு எடுத்தோட வந்தானே இவர் இந்த படத்துல இருக்காருன்னு நினைச்சிட்டேன். நல்லது. இவரெல்லாம் வச்சு நாங்க பார்க்க வேண்டிய நிலைமையை பாருங்க. நிலைமையை நினைச்சு பாருங்க. அதுமா? ரெடி 1 2 3 ஆக்ஷன். ஒரு 1000 மொபைல் காதுல கத்துற மாதிரி இருக்குடா. இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதுல வந்து சத்தத்தை பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேரு ரூபன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ரெடி மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்ட் அதால எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சுதான் ஏறைய கண்டுபிடிச்சா. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி இன்விசிபிள் கெஸ்ட். பேர் தெரியல. உன்னோட சயின்ஸ் என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒண்ணா போகுது. இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். சின்ன சின்ன சவுண்ட் கூட. சவுண்ட் வச்சு கொலை பண்றாங்களோ? வாழ்ற வாழ்க்கை சாகர வரைக்கும் இல்ல, செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. February 28 worldwide release. இந்த மாசம் தான். அதனால தான் February 22 போட்டுருக்காங்க. இல்லைன்னா மார்ச்னு போட மாட்டாங்க.
எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஒரே சிம்பிளா ஒரே வார்த்தை நல்லா ஆக்சுவலி நான் என்ன எப்படின்னா அது சின்ன சின்ன சவுண்டுங்களை வச்சு அந்த பேய் கொலை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கொலை பண்ணுதா இல்ல பேயை கண்டுபிடிக்கிறது சவுண்ட் வச்சா கண்டுபிடிக்கிறாரா? மேபி இதுல பேய் இருக்கா? ஈரம் படத்துல தண்ணியில பேய் வரும், இதுல காத்து சவுண்ட்ல வரும். சவுண்ட்ல இந்த அறிவழகன் டைரக்டர் எப்படிதான் அப்படி தோணும் தெரியோ. படத்துல பார்த்தா மனுஷன் நிம்மதியா நடமாட முடியாது ரோட்ல. இவரு நிறைய படம் பண்ணிருக்காரு தானே, நமக்கு தெரியல ஆக்சுவலி. அப்ப எதுக்கு அங்க முட்டதை பார்த்தேன் இல்ல எனக்கு யோசிக்கிறத பார்த்தா ஏதோ நிறைய டீட்டெயில் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். சரி எனக்கு என்ன பொழப்பு இது பண்ணாரு உன்னைய வச்சுக்கிட்டு நான் ஒரு ரியாக்ஷன் ஷோ பண்றதுக்குள்ள நான் தான் எதுவும் தெரியாம வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் முட்டை பார்த்துட்டு யோசிக்கிறியா தெரியாது, நீ இப்படியே சொல்லிடுவேன். அங்க பார்த்தோன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த பேக்ரவுண்ட், அந்த சின்ன சின்ன சவுண்டுங்கனால பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு நம்ம தமிழ் மியூசிக். ஆதிட்ட வந்து எனக்கு இந்த அவரோட படங்களை எனக்கு சில படங்கள்ல ஒரு சில படங்கள் புத்தகம் பிடிக்காது. இந்த மிருகம்னு ஒரு படம் பண்ணா பட் அது ஸ்டோரி அப்படி இருந்தது. கொடுமையா எனக்கு ரொம்ப பிடிச்சது மரகதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் படம். எனக்கு செம ஃபன். அது மாதிரி பார்ட்னர் நிறைய படம். செம படம். ஒரு செம பார்ட்னர் தான் நினைக்கிறேன்ல. எல்லாம் ஃபுல்லாவே காமெடி கான்செப்ட் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. காமெடி எனக்கு ஆதி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுப்புற ஆளே இல்லாம போயிட்டாரு. இருக்கடா அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்கிறது தெரியாம திடீர்னு தமிழ்ல பார்த்தோன்னா உசுறு வந்துச்சு. அப்பா நம்ம ஆதி இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதே வேற ஹீரோவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெய்லர் நேரம் மில்லியன்ஸ்ல போயிருக்கும். ஆதிங்கிறதுனால என்னமோ தெரியல, சரி பார்த்துக்கலாம்னு விட்டுட்டாங்களா என்னமோ தெரியல. ஆனாலும் நல்லா போயிருக்கு இந்த படம். நல்லா அவருக்கு நல்ல படம், ஓடின படம் தான் அது, ஈரப்படம். அதே மாதிரி எனக்கு சப்தம் அதுவுமே கொஞ்சம் மேக்கிங், அந்த ட்ரெய்லரே கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனா இருக்கு. என்னையா பாக்குற கேமராவை பாருல, நான் அவ்வளவு அழகா தான் இருக்கேன், எனக்கு புரியுது. உனக்கு மட்டும் அப்படி இருக்கும்போது எப்படியா அப்படி பாக்குறேன், எனக்கு வெக்கமா வருது. எனக்கு சரி வரல, எனக்கு வருவாங்க. அவர் உங்ககிட்ட பேசுனா உங்ககிட்ட தான் பேசுவாங்க. ஓகே, ரொம்ப கோபக்காரி அப்படிதான். அப்பப்ப தூக்கி போட்டு பெரியப்பா அதெல்லாம் கட்டுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நான் திரும்ப சஜஸ்ட் பண்ணுவோம். எங்களுடைய எந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.